ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, பிசினஸ் வேற ஆரம்பிக்க போறீங்க, இப்படி கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க? உண்மையா தான் சார் சொல்றேன். எங்கள்கிட்ட இருந்த எல்லா காசையும் வச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டோம் சார், எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் சார். இப்போதைக்கு எதுவுமே இல்ல சார் கொடுக்கறதுக்கு. அப்புறம் எங்க இருந்த சார் திடீர்னு 40,000 50,000 கேட்டா எங்க சார் நாங்க போவோம்? ஏப்பா ஒரு நிமிஷம் இரு இரு. சரிங்க. சன்னனி என் கூட வா. வாங்கடி வாங்க. இருங்க வாரம். சரிங்கம்மா. எதுக்கு அத்தை? வாங்க சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னவா? என்னன்னு தெரியலையே. இதுல 70,000 இருக்கு. இது அவங்கிட்ட கொடுத்துட்டு ஆக வேண்டியது பாரு. என்னத்த இது அத்தை? இதெல்லாம் வேணாம் அத்தை. இதெல்லாம் குணசேகரம் பணம் இல்ல, ஏன் பணம். சின்ன வயசுல என் வீட்டு பக்கத்துல தென்னை மட்டை எல்லாம் விழும். அதெல்லாம் எடுத்து முடைஞ்சி கூரை வீடு வேயறதுக்காக வைப்பேன். அத வாங்கிட்டு போவாங்க. அதை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்படி வேர்வையில வந்த காசு. சிறுவாட்டு காசா சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் என்னை கட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் சம்பாதிச்ச இந்த காசு என் ஆத்தா கிட்டேயே இருக்கட்டும்னு கொடுத்து வச்சிருந்தேன். அதை அப்படியே மறந்துட்டேன். அதை அப்படியே பயன்படுத்தாம வீட்டுல வச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணி வந்த கொஞ்ச நாள்லயே அதுவும் போய் சேர்ந்துடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளைங்க பிறந்து அதுங்க வளர்ந்து நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி வீட்டை மாத்துறப்போ இந்த காசை பார்த்திருக்கான். அக்கா, இது நீ சேர்த்து வச்ச காசு, உன்கிட்ட இருக்கிறது தான் ஆத்தாவும் விரும்புவான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த நோட்டெல்லாம் செல்லாம போயிடும்னு மாத்தி மாத்தி வச்சுப்பேன். கடைசியில இந்த பணம் உங்க வியாபாரத்துக்கு உதவி ஆகுது. நல்ல விஷயம் தானே. இந்தா இத கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை வேற செலவுக்கு வச்சுக்கிங்க.